இறையுமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் 3/3/2026 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி மாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை 8:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும். இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. மனதில தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடன் செயல்படுவதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கிய குறைபாடு இருக்கத்தங்க செய்யும். பணிகளை விரைந்து ஆற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பணத்தை திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இதனால சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதலாக பணிகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருக்கிட்ட அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள் அதிகரித்தாலும் சோர்வில்லாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு சற்று கலவையான நாள் என்றும் கூறலாம். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். என்று உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. சுப செலவுகளும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும்.
உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் குறையும். கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உலோகங்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பழகும் விதங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனநிலையின் மூலமாக இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக வேலைகள்ல முன்னிலையில இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வரவில்லை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசி இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பணத்தை சொந்த செலவுகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையான உணர்வின் காரணமாக இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நல்ல வேலைகளை இப்பொழுது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாங்க. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினர் கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஓரிரண்டு பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல பராமரிப்பு பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற சில அதிரடியான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. கல்வித்துறையில இருக்கிறவங்க சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் குறைத்த சிந்தனைகளும் மேம்படும். சமூக நிகழ்வுகளினால மனதில சில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செய்யும் தொழில் குறித்த சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலுமே குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிறிது கடினமாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். தேவையான அளவு வருமானமும் இருக்கும். வெளிநாடும் கைகூடியும் வரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைக்கவும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில தேவையற்ற பகைமை உணர்வுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சில ஆபத்தான முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பழைய நினைவுகளினால மனதில ஒரு விதமான போராட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்கள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். தந்தையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாகவும் இருங்க. பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல சுமூகமான போக்கும் இருக்காது. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. சில தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் அரிப்பு, தோல் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போதிய அளவு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல சிறிது குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிர்வாகத்தினரும் கிட்ட இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த பதட்டங்களும் நீங்கும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் துணையின் பேச்சுக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல்களாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். பணம், நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் இருப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதானமாகவும் செயல்படுவீங்க. விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையுடன் எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் கேட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள்ல சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினர் கிட்ட அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. அக்கறையாக பேசவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவதும் நல்லது. சிறிய அளவுல உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான போக்கும் காணப்படும். உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தந்தை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கௌரவ பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிரமங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று தரிசித்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறிதளவு முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வரவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தைரியமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாகவும் பொறுப்புடனும் இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த ஒரு வேலையையும் செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக வாக்குறுதிகளை தரும்பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல வியாபாரத்துல மறைமுகமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள்கிட்ட பணிப்போரும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
இன்று வணிகத்துல முன்னேற்றமும் இருக்கும். விரும்பிய நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மற்றும் குழந்தைகள் கிட்ட இருந்து திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று அரசு சார்ந்த பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் தேவைகளுக்காக முயற்சிகளையும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறந்த வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். ஒரு சிறந்த முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறலாம். இந்த சந்திப்புகள்ல உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். விற்பனையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செலவிடவும் வேண்டாங்க. வரம்புக்கு மீறி செலவுகள் செய்யவும் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினர் கிட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கடினமாக உழைத்து லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிலும் கவனத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வணிகத்திற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நிதி ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் கிட்ட இருந்து திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். திருமண வாழ்க்கை இனிமையாகவும் அமையும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று வேலை தொடர்பாக நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று அரசு சார்ந்த பணிகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தாய் வழியில சின்ன சின்ன சிந்தனைகளும் ஏற்படலாம். இணையம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படலாம். இன்று இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே ஓரளவிற்கு நல்லபடியாக சமாளிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலை விவகாரங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பிறகு இதனை நிறைவேற்றுவதற்காக கூடுதலான அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புரிதல்களும் இருக்கும். நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்காக அக்கறையாக வேலைகளையும் செய்வீங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல தாமதங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்திலும் சரி விற்பனையிலும் சரி லாபத்தையும் பார்த்து விடலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனைவியின் இடத்துல அன்போடு பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாக இருந்தாலும் ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. மனம் விட்டு பேசி குடும்பத்தினர் கிட்ட மன அமைதியையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்தில் பழகுகின்ற நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகளின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சஞ்சலமான சிந்தனைகளினால மனதளவுல சிறு தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதளவுல புதுவிதமான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. கவனமுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் தீரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. அரசாங்க வேலைகள்ல ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் நல்லதை நினைப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். தடைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொடர்பாடல்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண ஒருவேளை இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சில பண தட்டுப்பாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் காணப்படும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகுகின்ற நண்பர்கள் மற்றவர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. மனதுல உற்சாகமும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியினால பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெறலாம். மனதில புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புது பொலிவுடனும் காணப்படுவீங்க. தோற்ற பொலிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வழக்கு பணிகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். முக்கிய பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது செய்கின்ற செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக கூடுதலான நன்மைகளையும் பெறலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆரோக்கியத்தின் காரணமாக அதிகப்படியான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்தியான போக்குடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் இருக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
பணியிடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். இதனை வேறு ஒரு நாளைக்கு பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். என்ற காப்பீடு தொடர்பான வகையில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். காப்பீடு சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதில மாற்றமான நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கற்றல் திறன்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு என்று சில செயல்களை அமைத்துக் கொண்டு வெற்றியும் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. கடினமான பணிகளையும் கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான முறைகளை பழகவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில முக்கியமான சிக்கல்களும் நீங்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற நிதானமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவியின் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். தொழில் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினர்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணி செய்யும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று பயனற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியாற்றும் முறையில திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல சுமூகமான உறவும் காணப்படும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமான நன்மைகளும் தேடி வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினர் கிட்ட அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். என்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இணைய வழிகள்ல வருமானமும் இருக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். என்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.